யானைக்கும் அடிசருக்கும்னு பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட், ஏர்வேஸ் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருக்கிற இந்த கோவிட் காலத்தில் நம்ம கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ஒரு ஏர்கிராஃப்டை கிராஷ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்புவீங்களா? வெல்கம் டு ஃப்ளை தமிழா. அன்னைக்கு ஆகஸ்ட் 7, 2020 கொரோனா தாக்குதல்னால உலகத்தில் இருக்கிற பல தேசத்தில் இந்தியன்ஸ் பல பேர் தஞ்சம் அடைஞ்சிருந்த சமயம் அது. அவங்க எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு மிஷனை இனிஷியேட் பண்ணாங்க. இதன் மூலமாக உலகத்தில் பல்வேறு மூலையில் இருக்கிற பல பேரை இந்தியன் கவர்மெண்ட் வந்தே பாரத் ஃப்ளைட் மிஷன்ஸ் மூலியமாக கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வந்தே பாரத் மிஷன் ஃப்ளைட்டு தான் நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் 1344. அன்னைக்கு காலையில், அதாவது ஆகஸ்ட் 7, 2020 அன்னைக்கு காலையில் 4:45 மணிக்கு, அதாவது 4:43 லோக்கல் டைமுக்கு கேலிக்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது கோழிக்கோடு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கேரளாவில் இருந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் 1344 ஃப்ளைட், ஒரு எம்டி ஃப்ளைட் துபாயில் தஞ்சம் அடைஞ்சிருக்க இந்தியன்ஸை திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்புச்சு. அரௌண்ட் 8:30 UTCக்கு துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் 1344 ரீச் ஆச்சு. ஸோ இந்த ஃப்ளைட்டை பற்றி பார்த்திங்கன்னா, இது போயிங் 737-800 ரக ஃப்ளைட். இதை 2020 கணக்கு வச்சு 14 வருஷம் முன்னாடி ஏர் இண்டியா வாங்கியிருந்தாங்க. அண்ட் மைனர் ரிப்பேர் இல்லாமல் பெரிய மேஜர் ரிப்பேர் எதுவும் இந்த ஃப்ளைட்டுக்கு இல்லை 14 வருஷமாக. அண்ட் அன்னைய தேதிக்கு ஃப்ளைட்டு கம்ப்ளீட் கிளியரன்ஸாக 4 to 5 hours கிளியராக பறக்கிற அளவுக்கு எந்த ரிப்பேரும் இல்லாமல் பக்காவாக இருந்துச்சு. இதில் இருக்கிற ஃப்ளைட் க்ரூ பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதில் கேப்டனாக இருந்தது மிஸ்டர் தீபக் சாத்தி. அவர் இந்த ஃப்ளைட்டை பறக்கும்போது அவருக்கு 59 வயசு இருந்துச்சு. அண்ட் இவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு விங் கமாண்டராக ஒர்க் பண்ணியிருந்தார். ஏர்ஃபோர்ஸில் அவரோட சர்வீஸை முடிச்சுட்டு ஏர் இண்டியா அண்ட் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இப்படி பல ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 10,000+ ஹவர்ஸ் அவர் ஃப்ளை பண்ணியிருந்தார். இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இவர் இந்த ஃப்ளைட்டை பறக்கும்போது டயபெட்டிஸ்க்கான மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். இது ஒரு டிஜிசிஏனால் ப்ரிஸ்கிரைப் பண்ண, அவங்க ஆத்தரைஸ் பண்ண மெடிக்கேஷன் தான் இருந்தாலும், பட் இவர் அது கூட ஆயுர்வேதிக் மெடிசனும் எடுத்துகிட்டு இருந்தார். இது ஏன் முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்போவில் மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது நம்மளோட திங்கிங் அண்ட் கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சம் வாபிள் ஆகும். அண்ட் இந்த கிராஷில் கேப்டன் ரொம்பவே ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் இந்த கேப்டனை மானிட்டர் பண்ண ஆர் எவாலுவேட் பண்ண எல்லா எவாலுவேட்டர்ஸுமே ஒரு கடைசி ஒரு 2009 2015 2016 வரைக்குமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பேனிக் ஆகிற இல்லை ஏதாவது ஒரு எரர்னஸ் சுச்சுவேஷனில் இவரோட கான்சன்ட்ரேஷன் லூஸ் பண்ணிடுறாரு. அண்ட் மோரோவர் லேண்டிங் டைமில் இவர் பிளேனை ஃப்ளோட் பண்ண வைக்கிறாரு, ப்ராப்பராக லேண்ட் ஆகாமல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ளோட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டச் டவுன், அந்த லேண்டிங் ஸ்ட்ரிப்பை தொடுறதுக்கு ஒரு 10 feet or 20 feet இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டை அப்படியே அது அந்த நிலத்தை தொடாமல் அந்த வீல்ஸ் அப்படியே கொண்டு போகிறது. அதுதான் ஃப்ளோட், அதாவது காற்றுலேயே மிதக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரன்வேலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். அதில் இவர் தொடாமல் அப்படியே அந்த ஃப்ளோட் பண்ணிகிட்டே கொண்டு போகிறாரு, எக்ஸ்டென்சிவ் ரன்வேயை யூஸ் பண்ணுறாரு லேண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எவாலுவேஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இவர் கூட பறந்து யார் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் அகிலேஷ் குமார். 32 வயசான அகிலேஷ் குமார் இந்த போயிங் 737 டைப்பில் 2000+ ஹவர்ஸ் பறந்துருந்தார்.
அண்ட் இதுலேயுமே கூட நம்ம ஒரு பவர் கிரேடியண்ட்டை வந்து நம்ம கவனிக்கலாம். நான் என்னோட எல்லா வீடியோலையும் இந்த பவர் கிரேடியண்ட் அப்படிங்கிற விஷயத்த நான் முக்கியமாக கோட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பவர் கிரேடியண்ட் எப்படின்னா ஒரு 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 ரெண்டு பேருமே வந்து சமமான நிலையில் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒருத்தர் மிகப்பெரிய பொசிஷன்லேயோ இல்லை ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகமாகவோ இருந்தாலோ ஒருத்தர் வந்து அத்தாரிட்டேட்டிவ் மாதிரி கமாண்ட் கொடுக்கறதும் இன்னொருத்தர் வந்து அதை அனுசரித்து போகிற மாதிரி இருக்கிற பிஹேவியரும் தான் இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளைட்டை வந்து அரவுண்ட் 9:50 யூடிசிக்கு வந்து துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஏடிசி கிட்டேருந்து கிளியரன்ஸ் கிடச்சிது. ஸோ துபாயிலிருந்து அரவுண்ட் 10 யூடிசிக்கு இந்தியாவில் இருக்கிற கேலிக்கட்டை நோக்கி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் 1344 பறக்க தயாராச்சு. இப்போ நம்ம டெஸ்டினேஷன் கோழிக்கோட் கேலிக்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். கேலிக்கட் வந்து கேரளா ஸ்டேட்டில் நார்தர்ன் பார்ட் ஆஃப் கேரளாவில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். அண்ட் இங்கே வந்து இதோட ஈஸ்டர்ன் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸையும் வெஸ்டர்ன் சைடில் அரேபியன்ஸையும் இருக்கிறனால இது மேக்ஸிமம் வந்து ஒரு மான்சூன் ட்ராபிக்கல் மான்சூன் டைப்பான ஒரு கிளைமேட், அதாவது எப்போவுமே மழை வந்துட்டுருக்கிற ஒரு கிளைமேட்டு தான் வந்து இங்கே ரெகுலராகவே இருக்கும். அண்டு இங்கே ஒரு கோழிக்கோடு ஏர்போர்ட் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி ஹில்லை வந்து ஷேவ் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஒரு பாதி மலையை வெட்டி எடுத்து அந்த மலையோட டாப்பில் தான் வந்து இந்த ஏர்போர்ட்டே அவங்க உருவாக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு குறுகிய இடத்துல வந்து இவங்க உருவாக்குனனால ரன்வேக்கு வந்து ப்ராப்பரான ஒரு லென்த்தோ இல்லை ரேஸான்னு சொல்லக்கூடிய ரன்வே எக்ஸ்டெண்ட் சேஃப்டி எதுவுமே வந்து இவங்களால் வந்து ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் வந்து ரன்வே வித் வந்து ப்ராப்பராக 75 மீட்டர்ஸ் தான் இங்கே இருந்துச்சு. ஆக்சுவல் மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 140 மீட்டர்ஸ் இருந்திருக்கணும். பட் அதோட பாதிக்கு பாதி 75 மீட்டர்ஸ் தான் வந்து இங்கே இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு டேபிள் டாப் ரன்வே. டேபிள் டாப் அப்படின்னா ஒரு ஸ்டீப் ஹில்லோட ஒரு, அதாவது மலை உச்சியில் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் தான் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகணும். கொஞ்சம் ஓவர் ஷூட், ரன்வேலேருந்து கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆனாலும் மலையிலேருந்து பெரிய ஒரு குழியில் விழுகிற மாதிரி தான் அந்த பிளேன் வந்து விழுந்தாகும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்கியான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறனால எப்போவுமே இந்த கேலிக்கட் ஏர்போர்ட்டில் வந்து கேப்டன்ஸ் மட்டும்தான் லேண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு லேண்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸ் ஆர் அத்தாரிட்டி வந்து இல்லை. அண்ட் இதே மாதிரி இந்தியாவில் வேறு எங்கெல்லாம் வந்து இந்த டேபிள் டாப் ரன்வே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேலிக்கட்லேருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நார்தர்ன் பார்ட்டுக்கு போனோம் அப்படின்னா மேங்களூர் ஏர்போர்ட்டும் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் டாப் ஏர்போர்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பக்யோங் ஏர்போர்ட் சிக்கிமில், அது ரொம்ப சின்னதான ஒரு ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டு தான். இது வந்து எக்ஸ்டென்சிவாக மலையை அந்த வெட்டி எடுத்ததுனால இதில் வந்து லென்த்தியாக வந்து இவங்களால் ரன்வே வைக்க முடியலங்கிறது ஒரு காரணம். அது கூட வந்துட்டு அந்த ரன்வே லைட்ஸுமே இவங்களால் வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ண முடியல. அண்ட் இது எல்லாமே சேர்ந்த ஒரு ரீசனால தான் இந்த ஏர்போர்ட்டில் வந்து பைலட்ஸ் மட்டும் லேண்ட் பண்ணணுங்கிற ரூல்ஸ் இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு ரன்வேல பைலட்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீட் பிரேக்ஸ். ஸ்பீட் பிரேக்ஸ் வந்து இது ஒரு ஆட்டோமேட்டிக் பிரேக்ஸ் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னா, ஃப்ளைட்டோட வீல் வந்து கரெக்டாக அந்த லேண்டிங் ஸ்ட்ரிப்பை டச் ஆகும்போது இந்த ஸ்பீட் பிரேக்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸ்பீட் பிரேக்ஸ் எப்படின்னா, நம்ம சின்ன குழந்தையாக நம்ம இருக்கும்போது காரில் போகும்போது கையை வெளியே நீட்டிகிட்டு இருந்தால் கார் போடுற ஸ்பீடுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கை வந்து நகர்ற மாதிரி நீங்கள் கவனிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஸ்பீட் பிரேக்ஸ். கரெக்டாக ஃப்ளைட்டு டச் டவுன் ஆன உடனே வந்து இது ஆக்டிவேட் ஆகிட்டு இதில் ஃப்ளைட்டு முன்னாடி போகும்போது ஆப்போசிட்டில் வர ஏரை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை வந்து ஸ்லோ பண்ணும். அண்டு செகண்ட் வந்து ரிவர்ஸ் த்ரஸ்ட். ரிவர்சஸ் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இதில் என்ஜின் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பிளேனோட என்ஜின் வந்து ஏரை சக் பண்ணிவிட்டு ஃபியூவல் கூட பைண்டப் ஆகி அது பயங்கரமாக எரிஞ்சு அந்த எனர்ஜியில் தான் வந்து பிளேன் முன்னாடி போகுது. அப்படி முன்னாடி போகிற பிளேனை வந்து அதோட எனர்ஜியை ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸில் திருப்பி விடுறது தான். அதாவது ஒரு நம்ம போயிட்டுருக்கிற வண்டியில் ரிவர்ஸ் கீர் போடுற மாதிரின்னு வச்சுக்குவோம். அப்படி அதோட ஃபோர்ஸை வந்து நம்ம ரிவர்ஸ் கொடுக்கும்போது பிளேன் மெதுவாக ஸ்லோ ஆகும். அண்ட் மூணாவது பார்த்திங்கன்னா பைலட் கிட்ட இருக்கிற பிரேக்ஸ்.
இந்த பிரேக்ஸ் வந்து இந்த லேண்டிங் கியர், அதாவது லேண்டிங் டயர், அந்த டயர் ரோல் ஆகிட்டு இருக்கும்போது மேனுவலாக பைலட்ஸ் வந்து அந்த அவங்களோட ஃபுட் பெடலை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஜென்ரலாக நம்ம கார் ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை பைக் ஸ்டாப் ஆகிற மாதிரி அந்த டயர் மேலே இந்த ஃப்ரிக்ஷன்னால் லீவர் பிடிச்சி நம்ம பிளேன் வந்து ஸ்டாப் ஆகும். அண்ட் இப்போது நம்ம ஃப்ளைட்டை வந்து 13:44 UTCக்கு ரன்வே 28 ஒரு ILS அப்ரோச்சுக்கு வந்து ATC ஆஃப் கோழிக்கோடு வந்து கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரன்வே 28 கிளைட் ஸ்லோப்பை நம்ம அச்சீவ் பண்ணணுன்னா பைலட்ஸ் என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு மேலே பறந்து ஏர்போர்ட்டோட VOR ரேடியலை அச்சீவ் பண்ணி அந்த லோக்கலைசரை மேட்ச் பண்ணி அங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வந்து ஃப்ளை பண்ணி அப்புறம் ஒரு யூட்டர்ன் போட்டுட்டு கரெக்டாக அந்த ரன்வே 28 கிளைட் ஸ்லோப்பை வந்து அவங்க அந்த அந்த லோக்கலைசர் ஆர் VOR பீம்ஸை வந்து அவங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதை அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிளைட் ஸ்லோப்பில் இந்த சறுக்கு மரம் மாதிரி மெதுவாக ஃப்ளைட்டு இறங்கி ரன்வே எக்ஸாக்ட் ரன்வே பிளேஸில் டச் டவுன் ஆகிறது வந்து அவங்களால ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ATC ILS 28க்கு வந்து இவங்களை கான்ஃபிகர் பண்ண சொன்னது கூட இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. என்னென்னா இவங்களோட விசிபிலிட்டி வந்து 2000 மீட்டர் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருந்து இவங்களுக்கு ரன்வே பார்க்க முடியும். அண்ட் மோரோவர் அந்த விசிபிலிட்டி வந்து மழை வந்துட்டு இருக்கிறனால ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் விண்டு வந்து 280 degrees நார்த்துக்கு அடிச்சிட்ருக்கு. அண்ட் இந்த மழை வர்றதுனால ரன்வே வந்து ரொம்ப வெட்டாக இருக்குது. இவங்களால வந்து ப்ராப்பரான பிரேக்கிங், கம்ப்ளீட் பிரேக்கிங் இருந்தால் மட்டும்தான் வந்து ஃப்ளைட்டை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு ATC சொல்கிறாங்க. அண்ட் இப்படி ILS 28க்கு இவங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு வரும்போது கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மழை ரொம்ப சாரல் அடிக்குது, எனக்கு வந்து என்னோடய கிளாஸ்லேருந்து ஒன்றும் தெரியல, நீ என்னோடய வைப்பரை வந்து ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டைமில் வந்து அவங்க ரன்வே 28 கான்ஃபிகர் ஆகி லேண்ட் ஆகிறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து இந்த வைப்பர் ஆன் பண்ணோடனே பைலட், அதாவது கேப்டன் கிட்ட இருந்த வைப்பர் வந்து ஒர்க் ஆகல, அது ஆப்ரேட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்டே இருந்தது மட்டும்தான் வந்து ஆப்ரேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளர்டு ஒரு விசிபிலிட்டியோட வந்து கேப்டனால் வந்து அந்த ரன்வேயை ப்ராப்பராக பார்க்க முடியல. உடனே கேப்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோ ரவுண்டை இனிஷியேட் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட சைடில் இருந்த வைப்பர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகல, அதனால் ஃபுல்லாக பிளர்ரியாக இருக்குது. அண்ட் மழை வேறு. ஸோ இது டேபிள் டாப் ரன்வேயும் கூட. அதனால கேப்டன் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, சரி ஒரு கோ ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோ ரவுண்டை வந்து அவர் இனிஷியேட் பண்ணுறாரு. இந்த செகண்டில் அந்த கேப்டன் நினச்சிருந்தாருன்னா இந்த கிராஷை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அப்போதைக்கு ஏர் இண்டியாவில் வந்து ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போது மழை வர டைம் அண்டு அதில் கேப்டனோட வைப்பர் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா, வைப்பர் ஆகாத டைமில் வந்து எந்த இடத்துல மழை வரல, கிளியரான ஸ்கைஸ் இருக்கோ அங்கே இருக்கிற ஒரு ஆல்டர்னேட் ஏர்போர்ட்டுக்கு தான் இவங்க ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அண்ட் மோரோவர் கேலிக்கட் மாதிரி இருக்கிற டேபிள் டாப் ரன்வேல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் ரூல்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷனில் கேப்டன் யோசிச்சிருந்தாருன்னா அவர் வந்து பொட்டன்ஷியல் டைவர்ஷன் ஆர் பொட்டன்ஷியல் ஆல்டர்னேட்டான கோயம்புத்தூருக்கோ ஒரு ட்ரிச்சிக்கோ ஆர் மதுரைக்கோ ஆர் பெங்களூருக்கோ வந்து அவர் ஃப்ளைட்டை டைவர்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் டைவர்ட் பண்ணாமல் கோ ரவுண்ட் போயிட்டு அடுத்த ILS 28க்கே வந்து அப்ரோச்சுக்காக அவர் வந்து ATCயை காண்டாக்ட் பண்ணார். அண்ட் நம்ம கேப்டன் வந்து ரன்வே 28க்காக ILS கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ATCயை காண்டாக்ட் பண்ணார். அண்ட் அன்னைய தேதிக்கு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வந்து ரன்வே 28 தான் வந்து ஃப்ளைட்டோட எல்லா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்து கேலிக்கட்டில் ஏர் இண்டியா ஃப்ளைட் 425, அதாவது கேலிக்கட் டு டெல்லி ரெகுலராக போயிட்டுருக்க ஒரு ஏர் இண்டியா ஃப்ளைட் 425 அவங்க வந்து ரன்வே 28 இல்லாமல் அதோட ஆப்போசிட்டான ரன்வே 10 வந்து டேக் ஆஃப்க்கு வந்து கேட்குறாங்க. இது அவங்க ஏன் கேட்டாங்க அப்படின்னா, நம்ம ரன்வே 28லேருந்து இவங்க டேக் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ரெய்னி க்ளவுட்ஸை வந்து இவங்க கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பயங்கரமான டர்புலன்ஸை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அப்படிங்கிறனால வந்து இவங்க ரன்வே 10 வந்து ATC கிட்ட கேட்டாங்க. அண்ட் ATCயும் டர்புலன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து ஏர் இண்டியா ஃப்ளைட் 425க்கு ரன்வே 10 வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ATC நம்ம ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்
1344 கேப்டனுக்கு ரிலே பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து லேண்டிங்காக ஃப்ளைட்டை கான்ஃபிகர் பண்ணுறாங்கன்னா 2 பைலட்ஸுமே ஒன்றா சேர்ந்து தான் அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணும். அதாவது எந்த எவ்வளோ லென்த்தில் வந்து நம்ம டச் டவுன் பண்ண போகிறோம். சப்போஸ் கோ ரவுண்ட் ப்ரொசீஜர் இனிஷியேட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், எத்தனை ஃபீட்டில் டேக் ஆஃப் பண்ண போகிறோம், அண்ட் கோ ரவுண்ட் எப்படி இனிஷியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லா வித கான்ஃபிகரேஷன், அது கூட எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பிரேக்ஸ் இருக்கணும், ஃப்ளாப்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். பட் கேப்டன்ஸ், அதாவது பைலட்ஸ் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணாமல் லேண்டிங் கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் லேண்டிங் கான்ஃபிகரேஷன்லேயுமே வந்து ரன்வே 10க்கு ஏற்ற மாதிரி அவங்க கான்ஃபிகர் பண்ணல. அதாவது ஃப்ளாப்ஸ் வந்து ரன்வே 10க்கு 40 இருக்கணும், பட் கேப்டன் கான்ஃபிகர் பண்ணது ஃப்ளாப்ஸ் 30 தான். அண்ட் ஸ்பீட் பிரேக்ஸ் வந்து அவங்களுக்கு மேக்ஸில் இருக்கணும், மேக்ஸ் தான் அதோட பேராமீட்டர். பட் கேப்டன் கான்ஃபிகர் பண்ணது 3 ஒரு 3 அப்படிங்கிற பேராமீட்டர் தான் வந்து அவர் பிரேக்கான ப்ரெஷராக வந்து அவர் கான்ஃபிகர் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் மிஸ்மேட்ச் இருந்துச்சு கேப்டனோட லேண்டிங் கான்ஃபிகரேஷன்லேயும். அண்ட் ஏடிசி வந்து ஃபைனலாக லேண்டிங் கிளியரன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் 1344க்கு. அவங்க ரன்வேக்கு கிட்ட வரும்போது கேப்டன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் சொல்லும்போது வந்து நீ விண்ட்ஷீல்ட் வைப்பரை டேர்ன் ஆன் பண்ணுன்னு. இதில் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க லேண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது கேப்டனோட விண்ட்ஷீல்ட் வைப்பர் வந்து ஒர்க் ஆகல. ஸோ இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வைப்பர் பட்டனை ஆன் பண்ண உடனே விண்ட்ஷீல்ட் வைப்பர் ஒர்க் ஆச்சு. பட் என்னென்னா ரொம்ப ஸ்லோவாக தான் கேப்டன் எண்டில் இருக்கிற விண்ட்ஷீல்ட் வைப்பர் ஒர்க் ஆச்சு. அதாவது வந்து ரெயின் ட்ராப்லெட்ஸ் வருது, அதை ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணாமல் ஸ்டில் ரொம்ப லோ விசிபிலிட்டியாக தான் வந்து அது காட்டிகிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஏடிசி கிட்டேருந்து கேப்டனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதாவது அவங்களோட விசிபிலிட்டி வந்து 500 மீட்டர் குறைஞ்சி 1500 மீட்டராக வந்து ரிடியூஸ் ஆகிருக்கு ரெயின்ஃபால்னால அப்படின்னு அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அண்டு 1500 மீட்டருக்கு அவங்க வரும்போது அவங்க ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. என்னென்னா, கிளைட் ஸ்லோப்பை வந்து அவங்க அச்சீவ் பண்ணல. நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் அப்ரோச்சஸ் எல்லா அப்ரோச்லேயுமே வந்து கிளைட் ஸ்லோப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும். கிளைட் ஸ்லோப்புனா வந்து பிளேனை வந்து வேர்ட்டிக்கலாக டிஸ்டன்ஸையும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸையும் கேல்குலேட் பண்ணி ஒரு சறுக்கு மரம் மாதிரி கரெக்டாக அந்த ரன்வேயோட டச் டவுன் பிளேஸில் வந்து ப்ராப்பராக பிளேன் லேண்ட் ஆகி அது ஓவர் ஷூட் ஆகாமல் ரன்வே எண்டு முடியறக்குள்ளே பிளேனை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான் வந்து பாயிண்ட்டுக்கு கரெக்டாக லேண்ட் பண்ண வைக்கக்கூடியது தான் வந்து கிளைட் ஸ்லோப். அண்ட் இவங்க ஒரு 1500 மீட்டரில் ரன்வே இவங்க கிட்ட இருக்கும்போது இவங்க கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபீட் வந்து கிளைட் ஸ்லோப்போடவே கொஞ்சம் மேலே தான் இருந்தாங்க. உடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆட்டோ பைலட்டை டிஸ்என்கேஜ் பண்ணிவிட்டு மேனுவலாக வந்து புஷ் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அண்டு அந்த டைமில் வந்து 1500 ஃபீட் அளவுக்கு வந்து பிளேன் ட்ராப் ஆகுது. அண்டு ஜென்ரலான ஒரு ட்ராப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 ஃபீட்டில் தான் வந்து ட்ராப் பண்ணும். பட் இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக 1500 ஃபீட்டில் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குது. அண்டு அப்பவும் கூட வந்து ஃப்ளைட் ப்ராப்பராக வந்து கான்ஃபிகர் ஆகல. டிசன்ட் ரேட் வந்து ரொம்ப ஒரு கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ காக்பிட்லேருந்து மல்டிபிள் வார்னிங்ஸ் வந்து இனிஷியேட் ஆகுது. இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து மறுபடியும் கேப்டன் கிட்ட சொல்கிறாரு, கேப்டன் ரேட் ஆஃப் டிசன்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம டிசன்ட் ஆகணும், நம்ம ப்ராப்பராக வந்து ரன்வே டச் டவுனை ரீச் பண்ணுவோமான்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கேப்டன் வந்துட்டு நானும் அதை கவனித்தேன், நானும் அதை கான்ஃபிகர் பண்ணிடுறேன், ஐம் ஜஸ்ட் கரெக்டிங் இட் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அண்ட் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் யோசிக்கணும், கேப்டனும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் 2 பேருமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷனில் தான் இருக்காங்க. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி கேப்டன் வந்து அவருக்கான இன்சுலின் மெடிக்கேஷன்ஸ் எடுத்திருந்தார். ஸோ அவரோட கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ப்ராப்பராக ஒர்க்கும் ஆகல. அண்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அவராக இனிஷியேட் பண்ணி ஒரு கண்ட்ரோல் எடுக்காமல் பவர் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து அவர் ஓகே கேப்டன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன், விங் கமாண்டரெல்லாம் இருந்திருக்காரு, அண்டு நம்மளை விட வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் எல்டர், ஸோ கண்டிப்பாக வந்து அவர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து அந்த சிச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து யோசிச்சிருக்காரு. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் யார் கரெக்டாக பண்ணல, ஏஜ் டிஃப்ரென்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்து மக்களோட உயிரை மட்டும்தான் வந்து அவங்க கருத்தில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அவர் கையில் கண்ட்ரோல் எடுத்து கௌரவன் போயிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கேப்டன் மேலே இருந்த மரியாதைனாலையும் அண்ட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இருந்த நம்பிக்கைனாலையும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து அவர் மேனுவலாக கண்ட்ரோல் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டார்.
அண்டு ரன்வே த்ரெஷோல்டில் வந்து அவங்க பறக்கும்போது அரௌண்ட் லைக் 61% இருந்துச்சு அவங்களோட த்ரஸ்ட். அப்பவும் வந்து அவங்க டச் டவுன் மார்க்கர்ஸை வந்து இன்னும் தொடவே இல்லை. அண்டு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, கேப்டன் வந்து த்ரஸ்ட் மாஸ்டர்ஸை வந்து புஷ் பண்ணார். உடனே வந்து இது ஃபியூவல் அப் ஆகி இன்ஜினுக்கு கம்பஷன் அதிகமாகி இன்ஜின் ஃபயர் அப் ஆகிட்டு அதிகம் ஸ்பீடில் வந்து போக ஆரம்பிச்சுது. டக்குன்னு பேக் டு கான்ஷியஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கம்ப்ளீட்டாக வந்து த்ரஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணார் கேப்டன். உடனே ரிவர்ஸ் த்ரஸ்ட்டையும் வந்து ஆக்டிவேட் பண்ணார். அண்டு பிரேக் பெடல் மேலே ஒரு ஸ்லாமே பண்ணாருன்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு ஹார்டாக வந்து அவர் பிரேக்கிங்கை வந்து ப்ரெஸ் பண்ணார். இந்த இமீடியட் கவுண்டர் ரியாக்ஷனால் பிளேன் உடனடியாக வந்து அந்த டச் டவுன் மார்க்கர்ஸை வந்து தொடவும் இல்லை. ஒரு 3 to 5 செகண்ட்ஸ்க்கு அந்த ரன்வே மேலேயே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் முன்னாடியே ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பேன், பைலட்டை வந்து எவால்வேட் பண்ண எல்லாருமே ஒரு 2014 19 வரைக்கும் எவால்வேட் பண்ண எல்லா எவால்வேட்டர்ஸுமே சொன்ன விஷயம் என்னென்னா, இவர் வந்து லேண்டிங் டைமில் வந்து பிளேனை ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் இங்கே. அண்ட் இந்த சுச்சுவேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து கேப்டன் ஜஸ்ட் செக் யுவர் இன்புட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இது சொல்லும்போது அவங்களோட ரன்வே வந்து வெறும் 2500 அடி தான் மிச்சம் இருந்துச்சு. அண்ட் அவங்க டச் டவுனே வந்து கிட்டத்தட்ட 500 அடியில் முடிய போகுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கேப்டன்கிட்ட சொல்கிறாரு, கேப்டன் ப்ளீஸ் செக் பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் இவங்க டச் டவுன் மார்க்கர்ஸை தாண்டின உடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து கோரவுன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதை வந்து கேப்டன் தீபக் சாத்தி கேட்குற மாதிரி இல்லை. He just proceeded with landing in the airport. அண்டு கரெக்டாக வந்து ஒரு 4400 feet பேலன்ஸ் இருக்கும்போது பிளேன் வந்து டச் டவுன் ஆகுது. கிட்டத்தட்ட இது ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு லேண்டிங் ஸ்ட்ரிப் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஒரு 4000 meters என்னமோ தான் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ உடனே வந்து கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட பிரேக்கை வந்து ஸ்லாம் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறாரு. அண்ட் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து கேப்டன் த்ரஸ்ட் ரிவர்சஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கன்றாரு. பட் கேப்டன் வந்து ஆக்டிவேட் பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு 3 செகண்ட் கழிச்சு ஆக்டிவேட் பண்ணுறாரு. திரும்பி என்ன தோணுச்சுனோ தெரில, மறுபடியும் வந்து டீஆக்டிவேட்டே பண்ணிட்டாரு. ஸோ இவர் டீஆக்டிவேட் பண்ணனால மறுபடியும் என்ஜின் ஸ்பூல் ஆகிட்டு ஃப்ளைட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து பறக்க ஆரம்பிக்குது. ஐ மீன் ரன்வேல வந்து ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிக்குது. அண்ட் அவர் ரிவர்ஸ் த்ரஸ்டர்ஸை வந்து டிஸ்என்கேஜ் பண்ண உடனே வந்துட்டு அவர் அந்த ஸ்பீட் பிரேக் பெடல் ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து வந்து கால் எடுத்துகிட்டு பிளாங்காக அப்படியே பார்த்து. பட் இந்த மாதிரிலாம் அவர் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 85% ஆஃப் ரன்வே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தே ஆர் அபவுட் டு அண்ட் மறுபடியும் என்ன தோணுச்சுன்னு தெரில, அவர் வந்து மறுபடியும் த்ரஸ்ட் ரிவர்சஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணார். இப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது அவர் கிட்டத்தட்ட ரன்வேயோட எண்டையே வந்து அவர் ரீச் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும்போதே வந்து ரன்வே வந்து ஓவர் ஷூட் பண்ணிச்சு. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட் 1344 ரன்வே ஓவர் ஷூட் பண்ணிவிட்டு அங்கே இருந்த லோக்கலைசர் டவர் பீம்ஸையும் ஆண்டனாஸில் இருந்த லைட்ஸையும் எல்லாமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருந்த 110 அடி டீப் கிளிஃபில் வந்து செங்குத்தாக விழுக ஆரம்பிச்சிது. இந்த பிளேன் வந்து அந்த கிளிஃபில் விழுந்த அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 பேர் அந்த ஸ்பாட்லேயே வந்து அந்த இம்பேக்ட்னால இறந்து போனாங்க. இதில் வந்து பைலட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருமே அடக்கம். கிராஷ் நடந்த அப்போவே அந்த சுச்சுவேஷன்லேயே வந்து இந்தியன் ஏர் கிராஷ் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கோழிக்கோட்டில் வந்து இறங்கினாங்க. வந்த உடனே அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு இது ஏன் நடந்துச்சுன்னா, கேப்டன் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிளைஸ்டு அப்ரோச் ப்ரொசீஜரை வந்து கேப்டன் ஃபாலோ பண்ணல. அவருக்கு இருந்த ப்ரெஷர் அண்ட் கான்சன்ட்ரேஷனால் வந்து அவரோட மைண்டு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டெடி ஸ்டேட்டில் இல்லாமல் இருந்தனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கிராஷ் நடந்துச்சு. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, ஒரு க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை வந்து ஏர் இண்டியா கம்பெனி வந்து ப்ராப்பராக அவங்களோட பைலட்ஸ்க்கு வந்து கொடுக்கல. அதாவது க்ரூ எந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் இருந்தாலும், எந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷனில் இருந்தாலுமே வந்து ஒரு கிரைசிஸான சுச்சுவேஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அண்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏர் இண்டியா வந்து அவங்க யூஸ் பண்ணுற சிமுலேட் ட்ரைனிங் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்காகவே இல்லை. அதுலேயே அந்த ட்ரைனிங்ஸ்லேயே நிறையா ஃப்ளாஸ் இருந்துச்சு. அதனால தான் வந்து பைலட்ஸ்க்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸுமே வந்து ப்ராப்பரான ஒரு ரன்வேல கான்ஃபிகர் பண்ணி லேண்ட் பண்ண முடியாமல் போச்சு.
இன்ஃபேக்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் விங் கமாண்டராக இருந்த ஒரு பைலட்னாலேயே வந்து லேண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு காரணம் வந்து ஏர் இந்தியா கிட்ட இருந்த ட்ரைனிங் மாடியூல்ஸ் தான். அண்ட் லாஸ்ட்டாக என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டேபிள் டாப் ரன்வே அப்படிங்கும்போது ரன்வே லைட்ஸ் வந்து ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும் கேலிக்கெட்டில். அவங்க அது பண்ணாமல் இருந்ததும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் அப்படின்னு தான் வந்து இந்தியன் ஏர்கிராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர் கிராஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நம்மளுக்கு உண்மையாக தெரியுதில்ல. அண்ட் இந்த மெமரி ஆஃப் 21 சோல்ஸ், இந்த ஏர் கிராஷ் ஆர் இந்த ஏர்கிராஃப்டில் யாராவது பறந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.